ஆனால் இவ்வளவு நாள் போராடுகிற திரு சீமான் அவர்களால் ஏன் அவர் கூட ஜெயிக்க முடியல அப்படிங்கிறப்ப தானே எங்கேயோ ஒரு வேறு அரசியல் பாதையிலிருந்து நகர்ந்து போறாரோ அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் நின்று ஒன்று ஜெயிச்சிட்டாரு அப்படிலாம் சொன்னீங்க. ஏன் நான் இப்போ ஒன்று கேட்குறேன், 234 தொகுதிகள் தமிழகத்தில் இருக்குது. ஏன் விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியை தேர்ந்தெடுத்தான் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நீ பிறந்தது மதுரைன்ற, சரி நீ மதுரைக்காரன் இல்லை, சரி மதுரையில் பிறந்த, நாங்கள் அதை அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன் விஜயகாந்த் விருதாச்சலத்தை தேர்ந்தெடுத்த? சமூக ரீதியான வாக்குகள் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா அரசியல் தலைவரும் செய்யக்கூடிய விஷயங்கள் தானே. ரெட்டியாருங்க இருக்கிறாங்க, பால்கார நாயுடுன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அப்போ தெலுங்கு பேசுகிற மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே சங்கர் நினைக்கிறேன், ஓகே, அவர் வந்து பட்டியல் சமூகம் பறையர் சமூகத்தை சார்ந்தவர், அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் கொஞ்சம் அங்கே செல்வாக்கு மிக்க நபராக அந்த சமூகத்தில் இருக்கிற நபர். அப்போது சங்கரை வைத்து பட்டியல் சமூக மக்கள் ஓட்டுகளை வாங்கிடலாம். சொந்த சாதி சனம் இல்லை நம்ம ஆளுங்க மொழிகாருங்க அப்படின்னு இது ரெண்டுத்தையும் கவர் பண்ணிடலாம். அப்படிங்கிற போது அங்கே வன்னியர்கள் சிறுபான்மை ஆயிடுறான். ஏன்னா இவங்கெல்லாம் சேரும்போது வன்னிய பெருமக்கள் இன்னும் பெரிய அளவில் டிசைடிங் ஃபேக்டராக இல்லை. அப்படிங்கிற போது ஆண்டாண்டு காலமாக வன்னியம் பெருமக்களின் கோட்டையாக இருந்த விருதாச்சலம் தொகுதியில் ஜெயிச்சார். இன்னும் விருதாச்சலம் தொகுதியில் வந்து விஜயகாந்த் நல்லவர் அப்படின்னு ஓட்டியாகவும் போட்டான். சினிமா மாயை ப்ளஸ் கம்யூனிட்டி பேஸ். சீமான் அப்படி சொல்லல. சீமானே சாதி பார்த்து என் முன்னாடி வராதுன்றார்ல. சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்றார் சீமான்.